நான் முதலீட்டாளன். என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமானது. நடிகர் ரஜினிகாந்தோட 173யோட படம் சுந்தர் சி இயக்கறதா சமீபத்தில் அறிவிப்பு வெளியாச்சு. கமலஹாசனோட ராஜ் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் அதை தயாரிக்கிறதா இருந்தது. இதுக்கிடையில் திடீர்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் சுந்தர் சி. இந்த படத்துலேருந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் வெளியே வரேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இந்த நிலையில் தனது தயாரிப்பில் ரஜினிகாந்த் மட்டுமே நடிக்க போவதாகவும் ரஜினியுடன் கமலும் இணைந்து நடிப்பதற்காக இன்னொரு கதையை தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் கமலஹாசன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இணையறதுக்கு வாய்ப்புங்கிறது அதான் போட்டிருக்காருல பேப்பர்ல. அதுதான் அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து, நான் முதலீட்டாளன். என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமானது. அதுதான் பண்ணிடுறோம். அது முரண்பாடா இருக்குதா? இல்ல, அவருக்கு பிடிக்கிறவரெல்லாம் நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ புதியவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கிறோம். கதை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு இந்த மாதிரியான கதை எதிர்பார்க்கலாம். ஒரு அரசியல் எதிர்பாராததை எதிர்பார்க்க. வணக்கம். இந்த நிலையில் ரஜினி கமல் கூட்டணியில் உருவாகும் படத்தை யார் இயக்க போகிறாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு.